ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அன்பு மோனா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சிக்கன் தொக்கு பிரியாணி தான். இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தொக்கோடு வச்சு சாப்பிடும் போதே. வாங்க ஃபஸ்ட்டு தொக்கு செஞ்சுக்கலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ அதில் ஆயில் சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை குட்டி குட்டியாக அதே மாதிரிக்கே நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டோன்னா இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இருந்துருச்சு. ஸோ இப்போ சிக்கனை சேர்த்தோன்னே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து தொடக்கறி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து கிரேவி கன்சிஸ்டன்ட்க்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் கிரேவி கன்சிஸ்டன்ட் வருமோ அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தொக்கு இந்த மாதிரியே செஞ்சு பார்த்தாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த 1 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து அதோட 2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ தயிர் சேர்த்தோடனே உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு தண்ணினா வற்றினோன்னா நீங்கள் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லெமன் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தம் போட்டுக்கலாம். தம் போட்டு விசில் போட்டு இப்போ வந்து தோசைக்கல்லை மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து குக்கரை வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷரைனா இப்போ ரிலீஸ் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதிரியாக நம்மளுக்கு சூப்பராகவே பிரியாணி கிடச்சிருக்கும். ஸோ கொலையும் இல்லை, எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. வந்து இதே மாதிரிக்காவே செஞ்சு பாருங்கள். இப்போ தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொக்கு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் தொக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எடுத்து வச்சு நல்லா கறியனா வச்சு இப்போ பிரியாணி பிளெயின் பிரியாணி இருக்கா அதையும் சேர்த்து நல்லா அமுக்கி வச்சுக்கலாம். ஸோ அமுக்கி வச்சுட்டு இப்போ பிளேட்டில் கொட்டும் போதே மனம் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மாதிரிக்கா செஞ்சு பாருங்களேன். இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் முட்டை, அப்புறம் வந்து தயிர் பச்சடி, சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.